ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா சாம்சங் A04 நம்மக்கிட்ட டெட் கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ ட்ரிகருக்கு முன்னாடி 0 தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ட்ரிகர் பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு லோ பூட்டிங் ஆகுது. அதாவது 40க்குள்ளே எனக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ட்ரிகர் ரிலீஸ் பண்ணோடனே எனக்கு 0 ஆகிடுது. அதே மாதிரி நான் சார்ஜ் போடுறேன் அப்படின்னாக்கா 0.6 ஆம்ப்ஸ் எனக்கு எடுக்குது. அதே மாதிரி என்னோடய பவர் ஐசியும் கொஞ்சம் ஹீட்டப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். பேட்ரி கனெக்டரை ரிமூவ் பண்ணியும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 0.6 ஆம்ப்ஸாக எனக்கு எடுக்குது. ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல 0.5 0.6 ஆம்ப்ஸோ எடுக்கக்கூடாது. எய்தர் 0.1 ஆர் 0.2ன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆனால் எனக்கு ஓகே. பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணியும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா என்னோடய பவர் ஐசி ஹீட்டப் ஆகுது, கரண்ட்டும் எனக்கு கன்சியூம் ஆகுது. இப்போ நம்ம பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈச் பேடிங் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி தாங்க. ஸோ லோ பூட்டிங்காக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா செகண்டரி வோல்டேஜ் லைன்ஸில் இருக்கிற எல்லா ஜிஆர் வேல்யூவும் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஷார்ட்டிங் எதுவும் கிடைக்கல அப்படின்னாக்கா ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஈச் பேடிங்கை நீங்கள் 1 by 1 செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்திங்கனாக்கா VUSB லைன் வந்து ஷார்ட் ஆகும். அதாவது இந்த பவர் ஐசியில் இருக்கிற ஃபால்ட் அது காமன் இஷ்யூ. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் டயோடாவில் போனீங்க அப்படின்னாக்கா ஐசி ஆன் போர்டில் உங்களுக்கு எல்லா பேடிங்கோட ஜிஆர் வேல்யூ கொடுத்துருப்பான். ஸோ அதில் VUSB லைனோட ஜிஆர் வேல்யூ நான் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 0.00 தான் வருது. அதாவது எனக்கு இந்த லைன் ஷார்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்ட்லி கனெக்டட் டு தி CPU. நம்ம பிட் மேப் ஓப்பன் பண்ணியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் பிட் மேப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா VUSB லைனை போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த லைன் எந்த ஐசி கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு VUSB PMU மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸோ வேறு எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம இந்த ட்ரேஸ் அவுட் லைனை ட்ராக் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டைரெக்டாக கனெக்டட் டு தி CPU. ஸோ நான் பவர் ஐசி ரிமூவ் பண்ணியும் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த லைன் ஷார்ட் காமிக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக என்னோடய CPUவில் தான் அது ஷார்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நான் CPU ரீபால் பண்ணாமல், ஓகே, ரீபால் பண்ணாலும் உங்களுக்கு சேம் இஷ்யூ தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரீபால் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக UV மாஸ்கிங் போட்டுட்டு, ஓகே, அதாவது பவர் ஐசியில் அந்த VUSB பேடிங் இருந்தது இல்லையா, அந்த பேடிங்கை UV மாஸ்கிங் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி UV மாஸ்கிங் போட்டுட்டு ஸோ கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா என்னோடய பவர் ஐசி இப்போ அந்த VUSB லைன் CPU கூட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இதில் உங்களுக்கு ஒரு இஷ்யூ வரும். ஓகே, அதாவது ஸ்லோ சார்ஜிங் இஷ்யூ வரும். ஓகே, சார்ஜ் ஆகும், ஆனால் 0.6 ஆர் 0.7 ஆம்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இன்புட் எடுக்காது. வெரி ஸ்லோ சார்ஜிங் இஷ்யூ இருக்கும். ஓகே, அதையும் நான் எப்படி ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வெறும் VUSB லைன் மட்டும்தான் UV மாஸ்கிங் பண்ணேன். ஸோ பவர் ஐசியை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் சேம் பவர் ஐசி தான் யூஸ் பண்ணுறேன், வேறு பவர் ஐசி நான் மாற்றலை. ஓகே, இப்போ செட் ஆன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெட் கண்டிஷன் இருந்தது, இப்போ நம்மளுக்கு செட் ஆன் ஆகுது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆம்ஸ் கன்சியூம் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜை போட்டுட்டு, ஓகே, சார்ஜ் போட்டுட்டேன். எனக்கு சார்ஜிங் லோகோ காமிக்குது. ஆனால் என்னோடய ரீடிங்கில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், வெறும் 0.6 ஆம்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய பேட்ரி பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 கிட்டே இருக்குது.
இருந்தாலும் எனக்கு வெறும் 0.6 ஆம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வெறும் யூஎஸ்பி லைன் பேடிங் மட்டும் நீங்கள் மாஸ்கிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை அகைன் மாஸ்கிங் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ எனக்கு சைமல்டேனியஸாக என்ன பண்ணுங்கனாக்கா சார்ஜிங் டிஎம் அண்ட் டிபி. ஓகே. ஸோ இந்த 2 லைனையும் ஷார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, இதை நான் ஷார்ட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இதுதான் சார்ஜிங் டிஎம் அண்ட் டிபி லைன். இதை நான் ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பவர் ஐசியை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் ஆகும். ஓகே. ஸோ 2 பேடிங்கை ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ நடுவில் இருக்கிற அந்த மைக்ரோ ஜம்பர் நம்ம ரீபால்வ் நம்ம ஐசி ப்ளேஸ் பண்ணும்போது நகரக்கூடாமல் இருக்கிறதுக்காக யூவி மாஸ்கிங் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, டன். ஓகே. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஐசி ப்ளேஸ் பண்ணுற மெத்தட் தான். இப்போயும் நான் அதே பவர் ஐசி தான் ப்ளேஸ் பண்ணுறேன். நான் இன்னும் பவர் ஐசியை மாற்றலை. ஸோ இது ஆக்சுவலாக பவர் ஐசி இஷ்யூவே இல்லை, சிபியூ தான் இஷ்யூ. அது இந்த பவர் ஐசியில் இருக்கிற நிறைய மாடலில் இது வந்து காமனான இஷ்யூ தான். அது ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரெட்மி 9A. ஓகே. ஸோ ரெட்மி 9A இது எல்லாமே இதில் காமன் இஷ்யூ தான். ஓகே. இப்போ நம்மளுக்கு செட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ சார்ஜ் போட்டாச்சு, எனக்கு சார்ஜிங் லோகோ வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஆம்ஸ் கன்சியூம் ஆகுதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ 1.6 ஆம்ஸ் எடுக்குது பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.